பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அக்கீகா கொடுத்தல், தலையை மடித்தல், அழகிய பெயர் சூட்டுதல். நாம் நேற்று குழந்தைக்கு பிறந்த குழந்தைய பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். அதுக்கு பாங்கும் இக்காமத்தும் சொல்லணுன்றதை பார்த்தோம். அதுக்கப்புறம் தஹ்னீக் செய்கிறத பார்த்தோம். இப்போ குழந்தை அக்கீகா கொடுத்தலை பற்றி பார்க்க போகிறோம். அல்லாஹு தாலா தன் கருணையினால் அடியார்களுக்கு குழந்தை வாக்கியத்தை அருளுகின்றான். அந்த வாக்கியத்திற்கு நன்றி செலுத்தும் பொருட்டு அக்கீகா கொடுக்கும்படி கட்டளையிட்டுள்ளான். ஆகவே குழந்தை பிறந்த 7ஆம் நாள் அக்கீகா கொடுக்க வேண்டும். மேலும் அதன் தலைமுடிகளை மலித்து அவற்றின் எடை அளவு வெள்ளியை தர்மமாக கொடுக்க வேண்டும். அதான் அந்த தலைமுடியை நம்ம எடுத்துட்டு 7ஆவது நாளே எடுத்துட்டு அந்த முடி எவ்வளோ வெயிட் இருக்கோ அது கொஞ்சம் தான் இருக்கும். அந்த முடி எவ்வளோ வெயிட் இருக்கோ அந்த அளவுக்கு வெள்ளியை நம்ம தர்மமாக செய்யணும். அப்படி இல்லைனாக்கா அந்த வெள்ளியுடைய அமௌண்ட்டை கொடுக்கணும். அத்துடன் அதற்கு ஒரு அழகிய பெயரை சூட்ட வேண்டும். இதுவே நமது நபி அவர்களின் போதனையும் வழிமுறையும் ஆகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யாருக்கு குழந்தை பிறக்குமோ அவர் அதற்காக அக்கீகா குர்பானி கொடுக்க வேண்டும். ஆண் குழந்தையாக இருப்பின் 2 ஆடுகளும், பெண் குழந்தையாக இருப்பின் 1 ஆடும் குர்பானி கொடுக்க வேண்டும். ஹதீஸ் ஷரீஃபில் அக்கீகாவுடைய குர்பானியை பற்றி ஆர்வப்படுத்தி கூறப்பட்டுள்ளது. மேலும் அதை ஒரு விரும்பத்தக்க அமலாகவும் ஆக்கப்பட்டுள்ளது என்பதை அறிந்து கொள்ளவும். அக்கீகா கொடுப்பது ஃபர்தோ வாஜிபோ அல்ல. ஆகவே அதை கடன் வாங்கி கொடுக்க வேண்டிய அவசியமில்லை. இப்போதைக்கு நம்ம கையில் பணம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம உடனே கடன் வாங்கி ரொம்ப சிரமத்துக்கு ஆளாகக்கூடாது. நம்ம பிறகு பணம் வந்த பின்னாடி கூட கொடுக்கறது நல்லது. ஆனால் அக்கீகா கொடுப்பதுனால குழந்தைக்கு பாதுகாப்பு கிடைக்கும். அப்போது நம்ம ரொம்ப லேட் பண்ணாமல் கொஞ்சம் துரிதமாக கையில் பணம் வரும்போது கொடுத்துடணும் இன்ஷா அல்லாஹ். அவ்வாறே ஆண் குழந்தைக்கு 2 ஆடுகள் அக்கீகா கொடுத்தே ஆக வேண்டும் என்ற அவசியமும் இல்லை. வசதி வாய்ப்பு இருந்துச்சுன்னா நம்ம 2 ஆடுகள் குர்பானி கொடுப்பதே சிறந்ததாகும். அவ்வாறு இல்லையானால் 1 போதுமாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தமது பேரை பிள்ளைகளான ஹசன், ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஆகியோருக்காக 1 ஆட்டையே குர்பானி கொடுத்தார்கள். ஆகவே வசதி வாய்ப்புள்ளவர்கள் அக்கீகா குர்பானி கொடுக்க வேண்டும். ஏனெனில் அதன் பரக்கத்தால் வரக்கூடிய சகலவிதமான ஆபத்துகளிலிருந்தும் குழந்தை பாதுகாக்கப்படும் இன்ஷா அல்லாஹ். அக்கீகா கொடுத்த பிறகு அடுத்த அமல் குழந்தையின் தலைமுடிகளை மடிப்பதாகும். மேலும் அந்த முடிகளின் எடை அளவுக்கு வெள்ளியை தர்மமாக கொடுக்க வேண்டும். ஹதீஸில் வந்துள்ளதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசன் அலி அவர்களுக்காக 1 ஆட்டை அக்கீகா கொடுத்தார்கள். பிறகு தமது மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் குழந்தையின் தலைமுடிகளை மலித்து அதன் எடைக்கு வெள்ளியை தர்மம் கொடுத்துவிடு என்று கூறினார்கள். அவ்வாறே நாங்கள் அவற்றை நிறுத்தோம். அவை 1 திர்ஹம் அல்லது அதைவிட குறைவாக இருந்தனன்னு சொல்கிறாங்க. ஏன்னா முடி கொஞ்சமாக தானே இருக்கும். ஹதீஸ் ஷரீஃபில் பிறந்த குழந்தைக்கு அக்கீகா கொடுக்க வேண்டும் என்றும் அதன் தலைமுடிகளை மடிக்க வேண்டும் என்றும் எங்கு கூறப்பட்டுள்ளதோ அங்கே 7ஆம் நாள் குழந்தைக்கு அழகிய பெயர் சூட்ட வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது. அது மட்டுமல்ல, அதை தந்தை தன் குழந்தைக்கு வழங்கும் மிகச்சிறந்த அன்பளிப்பு எனவும் கூறப்பட்டுள்ளது. இந்த பெயர் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நாம் போய் ஆலிம்கள்கிட்ட ஒரு நல்ல அழகான பெயர்களை சொல்லுங்க அப்படின்னு. இன்றைக்கி நெட்டில் இதில் ஏதாவது ஒரு பெயரை போட்டு எடுத்துட்டு அதே மாதிரி அத்தாவோட பேருக்கு பொருத்தமானதாக இருக்கணும், இல்லைன்னா அம்மாவோட இன்சியலுக்கு பொருத்தமானதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எதையாவது ஒரு பேரை எடுத்து வச்சுட்டு இதுக்கு அர்த்தம் சொல்லுங்கள் அப்படின்னு வராங்க. நம்ம அதெல்லாம் புதுசாக கேள்விப்படாத பேராகவும் இருக்குது. அதுக்கு எல்லா பேருக்கும் சரியான அர்த்தங்களும் இருப்பதில்லை. அதனால் அர்த்தமுள்ள பெயர்களாக பார்த்து வைங்க. புதுசாக வைக்கணும்னு நாம் தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்திக்க தேவையில்லை. ஏன்னா மறுமை நாளில் அந்த தந்தை பிள்ளையுடைய பெயர் சொல்லி அழைக்கப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள், மனிதன் தன் குழந்தைக்கு வழங்கும் முதல் அன்பளிப்பே பெயர் சூட்டுவதாகும். ஆகவே நல்ல அழகிய பெயரை சூட்டு.